விதுரனுடைய வீட்டுக்கு கிருஷ்ணர் போறார். போன உடனே அந்த மனைவி என்ன பண்றாருன்னா, விதுரன் அப்ப வெளில போயிருக்காரு. சோ கிருஷ்ணரை பார்த்த அந்த சந்தோஷத்துல விதுரருடைய மனைவி என்ன பண்றா, வெறும் வாழைப்பழத்தோலா கொடுக்குற வாழைப்பழத்தோலை சாப்பிட்டுட்டு அதுவே எனக்கு வயிறு நிறைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு பகவான், அங்க படுக்க முயற்சி பண்ணாரு. எங்க படுக்கிறது? அவங்க வீட்டுல பெரிய பெரிய படுக்கை எல்லாம் கிடையாது. அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க கிருஷ்ணர் வந்து அஹ், விதுரனுடைய மடியில படுத்துக்கிறாராம். மடியில படுத்துக்கிட்டா விதுரன் என்ன பண்றான் அப்படின்னா, அவர் அப்படியே தடவி கொடுத்துக்கிட்டு அவர் கிருஷ்ணருக்கு பேசிக்கிட்டே கிருஷ்ணரோட பேசிட்டே இருக்காங்க. எந்த ஒரு பகவான் அங்க ஆதிசேஷ பரியர்ல படுத்துட்டு இருக்காரோ, அந்த பகவான் இங்க என்ன பண்றாரு, விதுரனுடைய மடியில படுத்துட்டு இருக்காரா. விதுரனுடைய ஆனந்தத்திற்கு எல்லையே இல்லையா. அப்படி விதுரனுடைய ஆனந்தமா அவன் என்ன பண்றான், இரவு முழுதும் பேசிக்கிட்டே இருக்கானா. கிருஷ்ணர் வந்த களைப்புல படுத்து தூங்கிட்டு இருந்தாரு. காலையில எந்திரிச்சு கிளம்புறாரு. கிருஷ்ணர் கிளம்புறாரு. கிளம்பும்போது சொல்றாரா, விதுரா நேத்து நீ என்கிட்ட பேசிட்டு இருந்தியேப்பா, அமிர்தம் போல இருந்ததுப்பா நீ உன்னுடைய பேச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இரவு முழுதும் பேசிட்டே இருந்தானா கிருஷ்ணர் என்ன பண்ண, இரவு முழுதும் உம் உம் அப்படின்னு உம்மு கொட்டு கேட்டே இருந்தாராம். அப்படி பக்தர்களுடைய பேச்சு அப்படிங்கிறது பகவானுக்கு ரொம்ப பிடிக்குவா. அதனால எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம பகவான் கிட்ட ரொம்ப அன்போட பேசினாராம். நம்மளும் என்ன பண்ணோம் அப்படின்னா, பகவானை பார்க்கும் பொழுது லிஸ்ட் எல்லாம் கொண்டு போக வேண்டாம். எனக்கு இது வேணும் அதுன்னு கேட்க போலாம். ஜஸ்ட் போய் பார்க்க போங்க, அவரை பார்க்க போங்க. அவரை பற்றி ஏதாவது புகழ்ந்து பேசுங்க. அவர் எல்லாமே நம்மளுக்கு கொடுக்க தயாரா இருக்காரு. கொடுத்துட்டு தான் இருக்கார். இன்னும் எவ்வளவுதான் கொடுக்கறது. எவ்வளவு கொடுத்துட்டு தான் இருக்காரு. எவ்வளவு கொடுத்தாலும் நம்மளுக்கு பத்துமா? இன்னும் எனக்கு என்ன கொடுப்பா என்ன கொடுப்பான்னு கேட்டுட்டு இருக்கோம். நீ கொடுத்ததுக்கு நான் என்ன பண்றேன்னு யோசிச்சதே இல்லையே நம்ம என்னைக்குமே. சோ நம்ம போய் பகவான் கிட்ட கேட்கலாம், சுவாமி எனக்கு இவ்வளவு கொடுக்குறியே, நான் உனக்கு என்ன திரும்ப கொடுக்கறது அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டு பாருங்க. உருகி போயிடுவார் அவர், இல்லையா? அதனால பகவான் சுசிஸ்ரவாகா அப்படின்னு பேர் கொடுத்திருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய பகவானுடைய வார்த்தைகளை நாமும் கேட்கணும். பகவான் நம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தயாரா இருக்கார்.